அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது, நம்ம வீட்டில் குலதெய்வம் இருந்தால் தெரியக்கூடிய 5 அறிகுறிகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 5 அறிகுறிகள் உங்கள் வீட்டில் இருந்தால் நிச்சயமாக குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருக்குன்னு அர்த்தம். நம்மளுடைய எல்லாரோட வீட்லேயுமே குலதெய்வம் வரணும் அப்படின்னு எல்லாருமே நினைப்போம். ஏன் குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வரணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கடவுளை வணங்குறீங்க. இப்போ எனக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும், நான் சிவனை என்னதான் விழுந்து விழுந்து வணங்கினாலும் அவருக்கான என்னதான் பூஜைகள் பண்ணாலுமே சிவபெருமானுடைய அருள் முழுமையாக எனக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக 100% கிடைக்கவே கிடைக்காது. ஏன் கிடைக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குலதெய்வத்தோட அருள் நமக்கு இருந்தால் மட்டும்தான் மற்ற எல்லா தெய்வங்களுடைய அருளே கிடைக்குமே. அதனால தான் முதல்ல நமக்கு குலதெய்வம் வேணும்னு சொல்கிறோம். குலதெய்வங்கிறது யார்? ரொம்ப சிம்பிள். நம்ம குடும்பத்தில் வாழ்ந்த நம்மளோட மூதாதையர்கள் தான். நமக்காக வாழ்ந்து நம்மளுடைய நல்லதுக்காக உயிரை விட்டவங்க தான் குலதெய்வம். இவங்களை வழி வழியாக நம்ம எங்கள் குடும்பத்தோடையே இருங்க, எங்கள் குடும்ப நலனுக்காகவே இருந்து எங்களை காப்பாற்றுங்க நம்ம சொல்கிறது தான் நம்மளோட குலதெய்வமே. குலதெய்வத்தை பற்றி ஒன்று இருக்குது, நம்மளோட குரோமோசோமில் கூட பார்த்திங்கன்னா குலதெய்வத்தோட அம்சம் இருக்குது. அந்த அளவுக்கு முக்கியமான குலதெய்வம். ஏன்னா இப்போ நம்ம ஏதோ ஒரு தெய்வங்களை போய் நம்ம வணங்குறதை விட நமக்காக இருக்கக்கூடிய நம்ம சொந்தக்காரங்க, நம்மளோட அம்மா அப்பா, இவங்க நம்மளுக்காக எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க நமக்கே தெரியும். நீங்கள் அப்படிப்பட்ட குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா எல்லா தெய்வங்களுமே உங்களுக்கு அருள் செய்ய ஆரம்பிக்கும். அதனால தான் தெய்வங்களை நம்ம வணங்கணும் அப்படிங்கிற முடிவு பண்ணோம்னா முதல்ல குலதெய்வம், அதன் பிறகுதான் விநாயகர், அப்புறம் இஷ்ட தெய்வம் வரணும். ஏன்னா குலதெய்வம் நமக்கு மற்ற அனைத்து தெய்வங்களோட அருளையும் ரொம்ப வேகமாக வாங்கி கொடுக்கும். நம்ம என்ன கேட்டாலுமே அதை நமக்கு உடனடியாக கொடுக்கும். யார் ஒருத்தர் குலதெய்வ வழிபாடை மேற்கொள்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் எந்த விதமான துன்பங்களும் அவ்வளோ சீக்கிரம் நெருங்காது. ஏன், அவங்க மரணமே அவங்களுக்கு நேரணும்னு இருந்தாலுமே குலதெய்வத்தோட அனுமதி இல்லாமல் நெருங்காது. யார் குலதெய்வத்தை தினமும் வணங்கிட்டு வராங்களோ அவங்களுக்கு அவங்க குலதெய்வம் அவங்க கூட இருக்காங்கிற சந்தேகம் இருக்கும். அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். முதலாவதா, குலதெய்வம் உங்கள் வீட்டில் வாசம் செய்யணும், நீங்கள் முன்னோரோட வழிபாடு பண்ணணும்னா உங்களோட முன்னோர் படத்துக்கு முன்பாக நீங்கள் தினமும் குளிச்சு முடிச்சுட்டு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணணும். ஆண்கள் அப்படின்னா 8 அங்கங்கள் தரையில் படும்படியாகவும், பெண்கள் அப்படின்னா அவங்க உடம்புல 5 அங்கங்கள் தரையில் படும்படியாக நமஸ்காரம் செய்யணும். இது மாதிரி நம்ம நமஸ்காரம் பண்ணால் மட்டும்தான் அந்த அதிர்வுகள் நமக்கு கிடைக்கும். அந்த அதிர்வுகள் நம்ம உண்டு பண்ண முடியும், உணரவும் முடியும். இந்த அதிர்வுகள் நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் நிச்சயமாக குலதெய்வ வாசம் உங்கள் வீட்டில் இருக்குன்னு ஐதீகம். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருப்பவங்களுக்கு நிச்சயமாக இந்த அதிர்வுகள் தெரியுமே. குலதெய்வம் ஆசீர்வாதம் அந்த இடத்துல அதிகமாக இருக்குன்னு உணர முடியும். இதற்காக ஒவ்வொரு நாளுமே நீங்கள் குளிச்சு முடித்த பிறகு உங்களுடைய முன்னோரோட படம், குலதெய்வ படத்துக்கு முன்னாடி நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. இதன் காரணமாக நம்ம பல துன்பங்கள் நமக்கு நீங்க ஆரம்பிக்கும். பொதுவாக பூஜை அறையில் பள்ளிகள் கண்டிப்பாக இருக்கும். பூஜை அறையில் இருக்கக்கூடிய பள்ளிகள் அவ்வப்போது சத்தமிடும். அங்கு குலதெய்வ வாசம் நிச்சயமாக இருக்கும். பள்ளிகள் சத்தம் போட்டால் பூஜை அறையில் இருக்கும் பள்ளிகள் சத்தத்தை நீங்கள் கேட்க நேர்ந்தால் உடனடியாக நீங்கள் குலதெய்வத்தோட அருள் கிடைக்குதுன்னு நம்பி குலதெய்வத்தோட மந்திரங்கள் சொல்லுங்கள், பேர் சொல்லி பாருங்கள். இது உங்களுக்கு நான் இங்கே இருக்குங்கிறத உங்கள் உணர்வு பூர்வமாக உங்களையே உணர வைக்கக்கூடிய சக்தி இருக்குது. அடுத்ததாக, சில குழந்தைகளை நம்ம பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். அந்த குழந்தைகள் அப்படியே அவங்க தாத்தா பாட்டி போலவோ அல்லது உறவினர்களை பிரதிபலிக்கக்கூடிய தோற்றம் அவங்களுக்கு இருக்கும். உன்னை பார்க்குறக்கு அப்படியே உங்கள் தாத்தா மாதிரி இருக்கடா, உன்னை பார்க்குறக்கு அப்படியே உங்கள் மாமா மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் கேள்விப்பட்டிருவீங்க. பண்ணுறதுலாம் அப்படியே அவங்க பாட்டி மாதிரி இருக்கும், தாத்தா மாதிரி இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருவீங்க. அப்படி சொல்லக்கூடிய வீட்லேயுமே குலதெய்வ வாசம் இருக்கும். ஏன், நம்மளோட முன்னோரோட உருவம், தாத்தா பாட்டியே அவங்க குலதெய்வம் கிடையாது, ஆனால் அவங்களுக்கும் எப்படி குலதெய்வ உருவம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன். நம்ம உடம்புல குரோமோசோம்லேருந்து கூட வரும்னு. அவங்க நம்ம குடும்பத்துக்காக வாழ்ந்தவங்க தான். அவங்களுடைய வம்சாவளிகள் தான் நம்ம தாத்தா பாட்டியுமே. அவங்களுடைய ஜீன், நம்ம ஜெனட்டிக் குழந்தைகளுக்கு வரும். அந்த குழந்தைகள் செய்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போதும் பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு உணர ஆரம்பிப்பீங்க. இதுவும் குலதெய்வத்தோட அருள்னால கிடைக்கக்கூடிய ஒன்று தான். நம்மளோட தாத்தா பாட்டி இழந்துட்டு நம்ம வருத்தப்படுவோம் இல்லையா, அது நம்ம குழந்தைகள் மூலமாக பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். அடுத்தது, தினமும் நீங்கள் காக்காக்கு சோறு வைக்கக்கூடிய பழக்கம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக இதை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. நீங்கள் சாதம் வைக்கும்போது காக்கா சாப்பிடாம சிறிது நேரம் அமைதியாக உங்கள் வீட்டையே பார்த்துட்ருக்கோம். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அது சாப்பிட துவங்கும். இதை நீங்கள் பார்த்தாவே தெரியும். இப்படி காகம் உங்கள் வீட்டை நோக்கி பார்த்துட்டே இருந்தால் அந்த இடத்துல நிச்சயமாக குலதெய்வத்தோட அருள் இருக்குது. குலதெய்வம் வாசம் செய்கிறதால தான் பித்திருக்கள் ரூபமாக காகம் நம்ம வீட்டுக்கு வரும்.
ஏன்னா நம்மளோட முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வரதே காகத்தின் மூலமாக தான் வந்து நம்ம குடும்பத்தை பார்க்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்களா, நல்லா சந்தோஷமாக இருக்காங்களா, நமக்கு உணவு வைக்கிற அளவுக்கு அவங்க இருக்காங்க, அப்போ அவங்களுக்கும் உணவு பஞ்சம் இருக்காது, தன தானியம் பிரச்சனை அவங்களுக்கு இருக்காதுன்னு நல்லா பார்த்துட்டு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் பார்த்துட்டு அந்த காகம் அந்த சாதத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கும். நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், நம்ம வந்து பார்த்திங்கன்னா தான தர்மங்கள் பண்ணால் நம்மளோட கர்ம வினைகள் குறையும்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் இந்த மாதிரி காகத்துக்கு வைக்கும்போதும் நம்ம செய்த பாவங்கள் குறைய ஆரம்பிக்கும். இந்த உடல்நிலை சரியில்லாமல் கோவிலுக்கு நம்ம போகும்போது உப்பு மிளகு தானமாக கொடுப்போம். இது வழக்கமான ஒன்று. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருக்கு, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீண்ட காலமாக நோய் பிரச்சனை இருக்குது, தொடர்ந்து க்யூர் ஆகாமல் நோய் இருந்துகிட்டே இருக்குன்னா கோவிலுக்கு உப்பும் மிளகும் தானமாக கொடுத்துட்டு வாங்க. இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் அகலக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. மிக அதிகமான ஆன்மீகத்தில் ரொம்ப ரொம்ப உயரிய ஒரு விஷயமா இந்த வீரம் சொல்கிறாங்க. ஏன்னா இது பல பேருக்கு இதில் அனுபவத்தில் உணர்ந்துருக்காங்களே. சில பேருக்குலாம் வயிற்று பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வாயு பிடிக்கப்பட்டிருக்கும். இதனால் மலச்சிக்கலை ஆரம்பித்து பயங்கர நோய்கள் வந்துட்டே இருக்குமே. உடல் அவங்களுக்கு தெளிவில்லாமல் இருக்கும்போது மனம் நிச்சயமாக தெளிவில்லாமல் இருக்கும். அதனால் அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குமே. இப்படிப்பட்டவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு குலதெய்வ கோயிலுக்கு கல்லுப்பும் மிளகும் தானமாக கொடுத்து பாருங்க. இது உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நோய்களையும் விலக்கி நம்மளுடைய மனதை தெளிவடைய செய்யும். நிறைய பேருக்கு மனநோய் இருக்கும். மனநோயினா என்ன, ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம சொல்லுவீங்களா டிப்ரெஷன் அப்படிங்கிற வார்த்தை, அந்த டிப்ரெஷன் போகிறதுக்குமே நீங்கள் இது பண்ணால் போதுமானதாக இருக்கும். வேலையில் டென்ஷனு பிரச்சனை அது இது நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் வரும்போது நீங்கள் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு உப்பும் மிளகும் தானமாக கொடுத்து பாருங்கள். இந்த நிலையிலேருந்து வீடியோ வரும். பொதுவாகவே குலதெய்வங்கிறவங்க எப்படினாலும் கொஞ்சம் அவுட்ராக இருக்கும். ஒரு கிராமத்தில் இருக்கலாம், கொஞ்சம் காட்டுப்பகுதியில் இருக்கலாம். அந்த மாதிரி இடங்களுக்கு ஒரு நாள் போய் அங்கே இருந்து இந்த மாதிரி கொடுத்து பாருங்களேன். இதுவே நம்ம மனதை தெளிவடைய வைக்கும். இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் 100% குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு சில பேருக்கு குலதெய்வம் யாருன்னே தெரிலனா அது கண்டுபிடிக்கிறதுக்கான வழிகள் பாருங்கள். எவ்வளவோ நான் முயற்சி பண்ணி என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான் தான் குலதெய்வ அம்சத்தில் இருக்கார். குலதெய்வ அம்சத்தில் இருக்கக்கூடிய ஒரே தெய்வம் திருச்செந்தூர் முருகர் தான். அவரை மனதார வழிபாடு பண்ணிட்டு குலதெய்வம் முற்றிலுமாக தெரியலைங்கிறவங்க மட்டும் அவரை வணங்குங்க. அவரை குலதெய்வமாக ஏற்று வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வத்துக்கு நீங்கள் என்னென்ன வழிபாடு பண்ணுவீங்களோ, உங்கள் குழந்தைக்கு மொட்டை அடிக்கலேருந்து என்னென்னலாம் பண்ணுவீங்களோ அதை திருச்செந்தூர் முருகனுக்கு பண்ணுங்கள். கண்டிப்பாக அதன் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவு மாற்றமே தெரியும். இது போல் நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையுமே முதல்ல குலதெய்வத்தை முன்னிறுத்துங்க. குலதெய்வத்தை முன்னிறுத்திட்டு அதன் பிறகு நீங்கள் மற்ற வேலைகள் செயல்பட தொடங்குங்க. உங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றும் போதும் கூட முதல்ல உங்களோட குலதெய்வத்தை வணங்கிட்டு அதன் பிறகு தான் விநாயகரையே நீங்கள் வணங்கணும். முழு முதற் கடவுள் விநாயகர் பெருமான். அதனால் நம்ம எந்த காரியம் செய்கிறதுனாலுமே விநாயகர் பெருமானை வணங்கின பிறகுதான் செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆனால் குலதெய்வம் இதற்கும் விதிவிலக்கு. குலதெய்வத்தை நீங்கள் வணங்கின பிறகுதான் நீங்கள் விநாயகர் பெருமானை வணங்கணும். குலதெய்வம் ஒரு தெய்வம் மட்டும் கிடையாது, ஒரு குருஸ்தானமும் கூட. நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது நம்ம கூட இருந்து வழிகாட்டுதல் நம்ம குலதெய்வம் தான் பண்ணுமே. அதனால் குலதெய்வத்தை முழு மனதோட நீங்கள் குலதெய்வ வழிபாடை மேற்கொண்டு அதன் பிறகு நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை வழிபாடு பண்ணி பாருங்கள். அந்த தெய்வத்தோட அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். என்ன தெய்வமாக இருந்தாலும் சரி, நீ எனக்கு சிவனை பிடிக்கும், விஷ்ணுவை பிடிக்கும், முருகரை பிடிக்கும், விநாயகரை பிடிக்கும், எதுவாக இருந்தாலும் குலதெய்வத்தை நீங்கள் வழிபடாமல் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அதனுடைய அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்காது. குலதெய்வத்தை வழிபாடு பண்ணி பாருங்கள், உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்தை நம்ம உணர முடியும். அதுதான் குலதெய்வம். நன்றி, வணக்கம்.